ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற என் பிள்ளைகளே, பிரச்சனைகளை கண்டு பயப்படாத என்று சொல்கிறார். கடல் அலையை கண்டு நம்ம பயப்படாம தைரியமா நின்று பார்த்து கொண்டிருப்போம். ஏனென்றால் அது அவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல போய்விடும் என்று. அதே போலதான் உன் பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாத. உனக்கு விரோதமா எழும்பி வருகிற கிரியைகளை கண்டு பயப்படாத. பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஆலோசனை பண்ணலாம், விருதான ஆலோசனை பண்ணலாம். சங்கீதம் 2 சொல்லப்பட்டிருக்கு போல என்ன வேணாலும் பண்ணட்டும், தேவையில்லாத கிரியைகள் பண்ணலாம், கட்டுகளை அறுத்து போடலாம், இந்த இடத்த விரட்டிடலாம், அவனுக்கு யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார். ஏனென்றால் நான் அபிஷேகம் பண்ணினேன், நீ ஏன் குமார், நீ ஏன் பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணினேன், நான் அபிஷேகம் பண்ணினேன், அவனுக்கு விரோதமா நீ எப்படி வரலாம் என்று சொல்லி நகைப்பார். வந்துதான் பாரு, கடலுக்கு எல்லையை வைத்தவர் நகைப்பார், கடலையும் அதட்டினவர் நகைப்பார். உனக்கு விரோதமாக யார் வேணாலும் எப்படி வேணாலும் எழுந்து வரலாம், ஆனால் அது எல்லாவற்றைக்கும் எல்லை வைத்திருக்கிறார். பிரச்சனைகள் வரலாம், இந்த பிரச்சனை கண்டு பயந்துடாத, சோர்ந்து போகாத, அதற்கு எல்லை வைத்திருக்கிறார். இம்மட்டுமா மிஞ்சி வராதே என்று எல்லை வைத்திருக்கிறார். கடனா அது வரைக்கும் தான், அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாரு. ஆண்டவர் அதற்கும் எல்லையை வைத்திருக்கிறார். உபத்திரவம் வரும்போது அதற்கும் எல்லையை வைத்திருக்கிறார். சோதனை வரும்போது அதற்கும் எல்லையை வைத்திருக்கிறார். கண்ணீர்கள் வரும்போது அதற்கும் எல்லையை வைத்திருக்கிறார். கவலைகள் வரும்போது அதற்கும் எல்லையை வைத்திருக்கிறார். குழப்பங்கள் வரும்போது, மனவேதனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது எல்லாவற்றிற்கும் எல்லையை வைத்திருக்கிறார். ஆனால் நீ ஒன்று மட்டும் செய்தா போதும், அதை கண்டு நீ பயப்பட வேண்டாம். அது ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு விரோதமாக எழுப்பி வரும்போது, ஒவ்வொரு காரியங்களும் உனக்கு விரோதமாக எழுப்பி வரும்போது அதை கண்டு நீ பயப்படாத, சோர்ந்து போகாத. என் அப்பாவின் சந்நிதிக்கு வாங்க, என் இயேசுவின் சந்நிதிக்கு வாங்க. கடலை பார்த்து இம்மட்டும் வா, இதற்கு மேல் வராதே, மிஞ்சி வராதே என்று உன் அலைகளின் பெருமை அடங்க கடவது என்று சொன்ன அதே தேவனிடம் நீ கடந்து வா. அவர் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லை வைத்து அந்த வேகத்துக்கு ஓடி போக வைப்பார். சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தை